அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். சார், இப்போ கருப்பு ரிலீஸுக்கு பிறகு சூர்யா சாரோட அந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் வந்து எப்படி இருக்கு சார்? இண்டஸ்ட்ரிக்குள்ள அந்த டாக்ஸ் வந்து எப்படி இருக்கு சார்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர கலகலப்பாக இருக்குது. பயங்கர ஹியூமராக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா இந்த 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நடிப்பில் வந்து ஒரு பெரிய போட்டியே நடக்குது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஹியூமராக போகும். அதுக்கப்புறம் ஃபுல் எமோஷ்னல். அதனால் படம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். அது இல்லாமல் நான் கூடுதல் தகவல் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு, கர்நாடகா தியேட்டரிக்கல் ரைட்ஸை திருப்பூரில் பார்த்தீங்கன்னா பூமர் கார்மெண்ட்ஸ்ன்னு ஒரு கார்மெண்ட் தொழில் நடத்துகிற லிங்கசாமின்னு ஒரு விநியோகஸ்தர் வாங்கியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா உண்டர்பாரோடு இணைந்து இப்போ சில படங்கள்லாம் தயாரிக்க தொடங்கியிருக்காரு. அது இல்லாமல் அனிருத்துடைய அந்த கான்செப்ட் நடந்துச்சுல, கொச்சி, பெங்களூர் மாதிரி பல ஊர்களில் நடத்துனாங்கல்ல, அந்த கான்செப்ட்கெல்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணது இவர் தான். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா முதல் முறையா டிஸ்ட்ரிபியூஷன் துறைக்குள் வந்து இந்த படத்தை வந்து அவர் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, 40 கோடி ரூபாய் எம்ஜிக்கு வாங்கியிருக்காரு அந்த படம். 40 கோடி ரூபாய் எம்ஜிங்கிறது ஒரு மிகப்பெரிய வேலை. ஒரு ஒப்பீடா சொல்லணும் அப்படின்னா கருப்பு படம் 16 கோடி ரூபா. இப்போ இது 40 கோடி தான். இப்போ 2க்குமான வேலை வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதுக்கு முந்தைய படத்துக்கு 16 கோடி, இந்த படத்துக்கு 40 கோடின்னு சொல்லும் போது நிச்சயமா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து தெரிச்சு ஓடிடுவார். அடுத்த வார்த்தையே பேச மாட்டார், என்னங்க அநியாய விலையா இருக்கேன்ட்டு. ஆனால் இந்த விநியோகஸ்தர் 40 கோடி எம்ஜிக்கு அந்த படத்தை வாங்கியிருக்காரு. அதுவும் அந்த படத்தை பார்த்த பிறகு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, படத்தை பார்த்துட்டு நீங்க உங்க முடிவை சொல்லுங்கன்ட்டு அந்த படத்தை அவருக்கு போட்டு காட்டியிருக்காங்க. அவர் படத்தை பார்த்து பயங்கர சந்தோஷமாகி தமிழ்நாடு தியேட்டர்கள் மட்டும் இல்லாமல் கர்நாடகா தியேட்டர்களையும் சேர்த்து வாங்கியிருக்காரு. அப்படின்னா அந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு விஷயம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். கருப்பு படம் வந்து கமர்ஷியலாக வெற்றி படம் தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அது ஒரு படமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னுடைய பார்வையிலாம் அது வந்து ஒரு மொக்க படம். இந்த வெற்றிக்கெல்லாம் தகுதி இல்லாத ஒரு படம் தான் கருப்பு. தமிழ் சினிமாவில் நிறைய குப்பை படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு, அதில் ஒரு படம் தான் கருப்பு. ஆனால் விஸ்வநாதன் சன்ஸ் படத்தை பொறுத்தவரை இந்த படம் ஓடிச்சு அப்படின்னா அது ஒரு தகுதியான படத்துக்கு கிடைத்த வெற்றியாக அதை நம்ம கருத்தில் எடுத்துக்கலாம். ஓகே சார், இப்போ பொதுவாகவே தமிழ் சினிமாவில் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது வந்து ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் வந்து பார்க்கவே முடியும். ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து போட்டு காட்டி சேல் பண்ணுறதுனா அது தமிழ் சினிமாவில் ஒரு புதுசான ஒரு இதுவாக இருக்கு. அதாவது ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பு, அதாவது 90கள்லாம் ஒரு தயாரிப்பாளர் என்ன பண்ணுவார் அப்படின்னா முழு படத்தையும் எடுத்து ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி பண்ண பிறகு, ஃபர்ஸ்ட் காப்பிங்கிறது அந்த சென்சாருக்கு போற கட்டத்தில் அந்த இதை ரெடி பண்ண பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா விநியோகஸ்தர்களுக்கு படத்தை போட்டு காட்டுவோம். அந்த விநியோகஸ்தர் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வியாபாரமே நடக்கும். என்ன காரணம் அப்படின்னா அன்றைக்கு தயாரிப்பாளர்களுக்கு தங்கள் படத்தின் மீது நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் தப்பு பண்ணாது அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் எல்லா அம்சங்களுமே இருக்கும், ஜனரஞ்சக அம்சங்களும் இருக்கும். அதனால போட்டு காட்டிட்டு நம்ம பட்ஜெட் இவ்வளவு ரூபா நமக்கு லாபம் வேணும், அப்போ இந்த வேலை ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு அந்த வேலையை ஃபிக்ஸ் பண்ணி வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த கட்டத்தில் அந்த சினிமா வியாபாரம்ங்கிறது கிட்டத்தட்ட ஆரோக்கியமாக இருந்தது. ஆனால் அதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா சினிமா வியாபாரம் ஒரு கட்டத்தில் சூதாட்டமாக மாறுறது. ரொம்ப கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எந்திரன் படத்துக்கு பிறகு, அதாவது முதல்ல ஒரு தமிழ் சினிமா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 35 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும், ஒரு 40 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும், அதிகபட்சம் 50 தியேட்டர். ரஜினி, கமல் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோக்கள் படம் அதிகபட்சமாக ஒரு 50 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும். ஆனால் எந்திரன் படம் தான் கிட்டத்தட்ட 100 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து பணம் கொட்ட ஆரம்பித்ததுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்து வந்த படம் 150 ஆச்சு, 200 ஆச்சு, 250 ஆச்சு, 300 ஆச்சு. இன்னைக்கு 1000 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு இந்த வியாபாரத்தையே ஒரு சூதாட்டமாக இவங்க மாற்றிட்டாங்க. சூதாட்டமா மாத்தின பிறகு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யாருக்குமே படத்தை காட்டுறது இல்லை. படத்தை காட்டுறது மட்டும் இல்லை, படத்துல இருக்கிற ஒரு ஸ்டில்ல கூட காட்டுறது இல்லை. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து எரும மாட்டை தண்ணியில போட்டு வியாபாரம் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு அதுதான் நடைமுறையில் இருக்கு. பட் விஸ்வநாதன் சன்ஸை பொறுத்த வரைக்கும் வெங்கி அட்லூரி ஒரு திறமையான இயக்குனர், அதனால அவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. அழகா படத்தை போட்டு காட்டி வியாபாரம் பண்ணியிருக்காங்க. புரியுது சார். சரி, இப்போ அதே மாதிரி விஸ்வநாதன் சன்ஸ் படம் பார்த்த நிறைய பேர் சொன்னது என்னன்னா
சூர்யா சார் நினைச்சிருந்தா இந்த படத்தை வந்து தவிர்த்திருக்கலாம். ஏன்னா இப்போ சூர்யா சாருக்கு இந்த படத்துல வந்து ஒரு 40 வயசு, இப்போ மமிதா பைஜுக்கு வந்து ஒரு 20 வயசு. இப்போ இதே இடத்துல வந்து வேற எந்த ஒரு ஹீரோவா இருந்தாலும் இந்த படத்தை வந்து பண்ண மாட்டாங்க. சூர்யாவோட கட்ஸ் தான் இந்த படம் வந்து. ஸோ இதுக்காகவே இந்த படத்தை வந்து பார்க்கணும் வந்து சொல்றாங்க. இன்னொன்று இந்த கதை மீதான ஒரு நம்பிக்கையின் காரணமாக தான் சூர்யா சார் இந்த படத்துல வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க சார். அதாவது முதல்ல புரிஞ்சுங்க, விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தினுடைய கதையே இதுதான். ஒரு 40+ இருக்கிற ஒருத்தரை ஒரு சின்ன பொண்ணு வந்து ஈர்க்கப்படுகிறார், லவ் பண்றாரு, அந்த காதலை வந்து இவர் ஏற்க மறுக்கிறார். கடைசியில என்னாச்சுங்கிறது தான் கதை. அப்படி இருக்கும்போது அவர் 40+ ஆகத்தானே இருக்க முடியும். எல்லாத்துக்கு மேல சூர்யா நிஜத்தில் வந்து 50+. அவர் ஒரு 40+ நடிக்கிறாருங்கிறது ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய புரட்சி, பெரிய தியாகம்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் மேல இன்றைய ஹீரோக்கள் கிட்டத்தட்ட இந்த பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், இவங்க எல்லாமே நம்ம வயசுக்கேற்ற கதாபாத்திரங்கள்ல நடிக்கணும், ரொம்ப சின்ன பொண்ணை லவ் பண்ற மாதிரி நடிக்கக்கூடாதுங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்னன்னா நம்ம இன்னும் வந்து காலேஜ் போற மாதிரி +2 படிக்கிற மாதிரி நடிக்கணும்னு ஒரு ஹீரோ நடிச்சாதான் அது ரொம்ப அபத்தமா தெரியும். அப்படியெல்லாம் பல ஹீரோக்கள் இருந்திருக்காங்க. அந்த என்.டி. ராமராவ் குறித்தெல்லாம் ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க. அவர் நடித்த கடைசி படத்தில் கூட ஒரு காட்சி இருக்குமா. என்ன காட்சி அப்படின்னா, என்.டி. ராமராவ் வந்து சாமியை கும்பிடுவாராம். சாமி, இது மாதிரி நான் வந்து +2 பரீட்சை எழுத போகிறேன், என்னை எப்படியாவது பாஸ் பண்ண வை அப்படின்னு அவர் கும்பிடுவாருங்கிற மாதிரிலாம் நகைச்சுவையாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான மைண்ட் செட்லாம் அந்த காலத்து ஹீரோக்களுக்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை சார். இப்போ இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் வந்து தெலுங்குல பெரிய ஓப்பனிங் வந்து இருக்கும் வந்து சொல்றாங்க. தமிழ்ல எந்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கோ அதே அளவுக்கு வந்து தெலுங்குல இருக்கும். காரணம் வந்து வெங்கி அட்லூரின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, இன்னொன்று சூர்யா சாரும் வந்து சொல்றாங்க. சூர்யா சாருக்கு வந்து தெலுங்குல வந்து ஒரு பெரிய மார்க்கெட் வந்து இருந்தது. இந்த படத்துக்கு பிறகு வந்து அது இன்னும் பெரிய மார்க்கெட்டா மாறும்னு வந்து சொல்றாங்களே சார். அதாவது இந்த படத்தை சூர்யா கமிட் பண்ணது இருக்குல்ல, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. ஓகே. அவர் வந்து சும்மா வந்து அதிக சம்பளம் கொடுக்குறாங்கிறதுனால அவர் கமிட் பண்ணலை. வெங்கி அட்லூரி தெலுங்கில் வந்து ஒரு முக்கியமான இயக்குனர். அவர் இயக்கிய படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட். அப்ப வெங்கி அட்லூரி படத்துல நடிச்சான் அப்படின்னா ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்பி என்னன்னா சூர்யா படம்ங்கிறது இல்லை, வெங்கி அட்லூரி படம். அப்ப கண்டிப்பா ஆடியன்ஸு உள்ள வந்துருவாங்க. அதுக்கடுத்து ஹீரோயினா வந்து மமிதா பைஜுவை போட்டது. அந்த காம்பினேஷன் கேரளாவில் வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகும். கேரளாவில் மமிதா பைஜுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. கண்டிப்பாக அவங்க எல்லாமே தியேட்டரை நோக்கி வருவாங்க. எல்லாத்துக்கும் மேல சூர்யாவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திராவிலையும் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா அஜித்துக்கெல்லாம் அப்படி ஒரு ரசிகர் கூட்டமே கிடையாது. தமிழ்நாடு தவிர கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் அஜித்துக்கெல்லாம் 0 மார்க்கெட்டு தான். ஆனால் சூர்யாவுக்கு வந்து அங்கே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. கங்குவா படம் அதை காலி பண்ணிச்சுங்கிறது வேற விஷயம். பட் இந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதர் லாங்குவேஜ்லையுமே இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையும். ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் சூர்யாவே இந்த ப்ராஜெக்டே அவர் வந்து கமிட் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார் இப்போ இன்னைக்கு தேதியில் சூர்யா சாரோட அந்த மார்க்கெட் வந்து எப்படி இருக்கு? ஒரு பக்கம் அவர் வந்து தி1 வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த கேள்வி கேட்குறேன் சார். தி1 அப்படிங்கிறது நம்பர் 1 அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். பட் அதே நேரம் இன்னைக்கு விஜய் சினிமாவை விட்டு அரசியலுக்கு போயிட்டாரு. அஜித் கிட்டத்தட்ட சினிமாவிலேயே இல்லை. ஏன்னா அவருடைய முழு கவனமும் இந்த ரேஸில் இருக்கு. அவர் ரேஸில் பிரேக் கிடைச்சா தான் அவர் சினிமாக்குள்ளே வர்றாரு. அதனால இந்த சினிமா ரேஸில் வந்து நம்ம அஜித்தை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த முதலிடத்தை நோக்கி வேகமாக நகர்கிற நடிகராக வந்து சூர்யா இருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதற்கு அவர் ஆசைப்பட்ட மாதிரியே கருப்பு வந்து ஒரு பெரிய வணிக வெற்றியை கொடுத்து சூர்யா வந்து இன்னும் புஷ் பண்ணியிருக்கு. இந்த படமும் அதே மாதிரி ஒரு வெற்றி அடையும் போது இன்னும் வேகமாக அந்த இடத்தை நோக்கி அவர் போவார். என்ன காரணம், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா சூர்யாவுக்கு வந்து வணிக வெற்றியே இல்லை, தொடர் தோல்விகள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அவருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சைன் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே நான் ஏற்கனவே பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், மற்ற ஹீரோக்களோடு ஒப்பிடும்போது சூர்யாவுடைய லைனப் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. ஏன்னா இப்போ இந்த படம் பண்றாரு, அதுக்கு அடுத்து வரப்போற படம் வந்து ஆவேசம் இயக்குனர் ஜித்து மாதவனுடைய படம். என்ன அந்த படம் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வெற்றி படமாக இருக்கோ இல்லையோ அது ஒரு மோசமான படமா இருக்காது, ஒரு பெட்டரான படமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் இயக்குனர் தாசா ஞானவேல் இயக்கத்தில் ஒரு படம் பண்றாரு, அது ஒரு பயோபிக். 5 ரூபாய் டாக்டர் அப்படின்னு ஒருத்தர் வடசென்னையில் இருந்தாரு, அவருடைய கதையை தான் அந்த படமா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அதுவும் வந்து ஒரு சிறந்த படமா தான் இருக்கும். அப்புறம் ஹெச் வினோத்தும் இவருடைய லைனப்ல இருக்காரு. இந்த மாதிரி சூர்யாவுடைய லைனப் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தர்றதா இருக்கு. அதனால விஜயினுடைய அந்த இடத்தை ஃபில்லப் பண்ணுகிற நடிகராக சூர்யா இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு.
புரியுது சார். இப்போ சார் அந்த கருப்பு படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் இந்த படத்துக்கான அந்த ஓடிடி இந்த சேட்டலைட்லாம் வந்து சேல் ஆகலன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் இருக்குல்ல சார், அது ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து இந்த சேட்டலைட்டும் சரி ஓடிடியும் சரி பெரிய அளவுக்கு வந்து சேல் பண்ணதா வந்து சொன்னாங்க. அது உண்மைதானா சார்? அது உண்மைதான். அது கருப்பு படத்துக்கு வந்து இவங்க ஒரு விலை சொல்றாங்க. அந்த விலையை கொடுப்பதற்கு நெட்ஃபிளிக்ஸும் தயாரா இல்லை, அமேசானும் தயாரா இல்லை, ஜி டிவி தயாரா இல்லை, ஹாட்ஸ்டார் தயாரா இல்லை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6-7 மாசம், கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு மேல அந்த படம் வாங்க ஆள் இல்லாம இருந்தது. கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தொகைக்கு வாங்கி அந்த பாக்ஸ் ஆபீஸ் கண்டிஷன் போடுறாங்க, இந்த படம் இவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சுன்னா இவ்வளவு ரூபா தர்றோம் அப்படின்ட்டு அந்த படத்தை கடைசியா வாங்கினாங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நிறுவனங்கள் வெங்கி அட்லூரி மீது வைத்த நம்பிக்கை காரணமா முன்னாலேயே அதை வாங்கிட்டாங்க. சார் இப்போ தமிழ் சினிமாவில் வந்து விஜய் சார் வந்து அரசியல் போனதுக்கு பிறகு, அஜித் சார் வந்து இந்த ரேஸுக்கு போனதுக்கும் இந்த ஆடியன்ஸ் வந்து உள்ளே கொண்டு வரதே ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குன்னு வந்து இந்த தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறது வந்து சூர்யா சாரோட அந்த படங்கள் வந்து சொல்கிறாங்க சார். அது உண்மைதானே? ஒரு பெரிய ஓப்பனிங் வந்து கிரியேட் ஆகுது. அதாவது ஒன்று புரிஞ்சுங்க, அந்த படம் குறித்து வருகிற அந்த செய்திகளை பார்க்கும் போதே ஆடியன்ஸ் வந்து முடிவு பண்ணிடுவான், இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறது. அது எப்படி அந்த மைண்ட் செட் வருதுங்கிறதே நமக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, லோகேஷ் கனகராஜ் நடித்த டிசி படம், டைட்டில் வந்து டிசி, அதனுடைய அந்த டீசரு மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தா ஒரே ரத்தம். நமக்கெல்லாம் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே இந்த படத்தை எப்படிரா பார்க்க போறோன்னு இருந்தது. ஆனால் நீங்கள் யாருமே எதிர்பார்க்கல. அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கு, ஒரு 4 நாள்லேயே 50 கோடி ரூபா கலெக்ஷன், தமிழ்நாட்டிலே ஒரு 20-25 கோடி ரூபா ஷேர் வருங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தை எடுத்தவர்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இது எப்படி சாத்தியங்கிறது யாராலையுமே கணிக்கவே முடியல, அனுமானிக்கவும் முடியல. ஸோ அந்த மாதிரி இந்த ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்தை பார்ப்பதா வேணாமான்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் என்னன்னா, பெரும்பாலும் அவர்கள் ஒரு படம் குறித்து ஒரு முன்முடிவுக்கு வருவதற்கு அந்த படத்தில் பெரும்பாலும் அவர்களுக்கு பழகிய முகங்கள் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. நீங்க ஒரு நியூ ஃபேஸை போட்டு எடுத்துட்டு ஆடியன்ஸ் நம்ம படத்துக்கு வந்து குமிஞ்சிருவான் அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு வளரும் நடிகர் அல்லது ஒரு புதுமுக நடிகர் வச்சு ஒரு படம் எடுத்தாங்க அப்படின்னா அந்த படம் வெளியாகி அந்த மவுத் டாக் வந்த பிறகுதான் அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க. ஆனால் ஒரு முன்னணி நடிகர், ஒரு பிரபலமான இயக்குனர் படங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாலேயே ஆடியன்ஸ் வந்து இந்த முன்முடிவுக்கு வந்துருவாங்க. அதனால அது சூர்யாவுக்கு மட்டும்தான் அது நடக்குது அப்படின்னு நம்ம பிளைண்டா சொல்லிட முடியாது.